அனைவருக்கும் வணக்கம். பெண்களான நம்மளுக்கெல்லாம் மாதவிடாய் நிற்பதை தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். மெனோபாஸ் ஆன உடனே நம்மளுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, நம்மளோட ஃபர்டைல் டேஸ் வந்து போயிடுச்சே, நம்மளோட பெண்மையை இழந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா பெண்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் இந்த மெனோபாஸ் அப்படின்றது. இந்த வீடியோவில் நம்ம மெனோபாஸ்னா என்ன, அதற்கான சிம்டம்ஸ் என்னென்ன வரும், அதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ் வரும். அதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம மெனோபாஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பெண்களான நம்ம எல்லாருமே வந்துட்டு குழந்தையா பிறந்ததுக்கப்புறம் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுறோம். அதை தான் மெனார்கின்னு சொல்கிறோம். ஏஜ் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பெரியவங்களாகிறோம், உமனாக ஆகிறோம். அடுத்து நம்மளுக்கு மேரேஜ் நடக்குது. அடுத்து நம்மளுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபஷனை பார்க்குறோம். அடுத்து ப்ரொஃபஷன் ஆகி லேடி ஆகி அடுத்து பெரியவங்களாகி அடுத்து இந்த மெனோபாஸ் வந்து 40 to 45 ஏஜில் வந்து நம்மளுக்கு நிற்கிது. ஸோ இது எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து தோணும், மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு ரொம்ப ஏஜ்ட் ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோமே, நம்மளோட ஃபர்டிலிட்டி பீரியட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, நம்ம இனிமேல் வெயிட் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லி பயம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அந்த பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது நார்மலாக நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான். இந்த மெனோபாஸ் அப்படின்றது ஒரு சில சிம்டம்ஸ் வரும். பட் அதை நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதை ஓவர் கம் பண்ணி கட்டாயமும் நம்மளால் வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மெனோபாஸை வந்து என்ஜாய் பண்ணுறது ஹாப்பியாக அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மெனோபாஸ்னால வர சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெனோபாஸ்னால நம்மளுக்கு இர்ரெகுலர் மென்சுரேஷன் ஆகும். ஏன்னா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட வர்றப்போ வந்து சொல்லுவாங்க, பீரியட்ஸ் வந்துட்டு 3 months ஒன்ஸ் தான் வருது, 4 months ஒன்ஸ் தான் வருது. ஸோ இது நிற்கிறதுக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லி டவுட் நிறைய பேத்துக்கு வரும். ஆமாம், நிற்கும் போது நம்மளுக்கு மெனோபாஸ் ஆகிற அந்த ஸ்டேஜ், பெரிய மெனோபாசல் ஸ்டேஜில் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் வரும். ஸோ நம்ம 40 to 45 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 to 48க்குள்ளே நம்மளுக்கு இந்த மெனோபாஸ் வந்து நடக்கலாம். பட் இதே வந்து இந்த இர்ரெகுலர் மென்சுரேஷனே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சமாக வருது அண்டு ரொம்ப கேப் விட்டு வருது அப்படின்னா ஓகே, மெனோபாஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோ இருக்கும், கட்டி கட்டியாக போகும். அப்படியெல்லாம் போச்சுன்னா அது வந்து வேறு ஏதாவது டிசீஸாகவும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ இர்ரெகுலர் மென்சுரேஷன் தான் ஃபஸ்ட்டு சிம்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிம்டம் வந்து ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சில செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட ஃபேஸில் எல்லாத்துலேயும். அடுத்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அது டக்குன்னு மறைஞ்சிருங்க. இது வந்து ஒரு நாளில் ஒரு தடவை வரலாம், இல்லை 2 தடவை வரலாம், இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-6 தடவை கூட வரும். இதுதான் இந்த ஹாட் ஃப்ளாஷஸ் அப்படின்றதுங்க. இந்த சிம்டம்ஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னா, இது மெயினாக வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் வந்து நம்மளோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து குறையிறது தான் காரணம். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாகிக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜனை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எய்தர் நம்ம கருத்தட மாத்திரைகள், ஈஸ்ட்ரோஜன் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாத்திரைகளாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ்னே ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து நம்மளோட கையிலையோ இல்லை நம்மளோட ஃபேஸ்லேயோ இல்லை கழுத்துலையோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளில் அப்சர்வ் ஆகி வித்தின் ஒரு வீக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் செகண்ட் சிம்டம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திடீர்னு வேர்க்கும் குப்புன்னு, ஸோ ஸ்வெட்டிங் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதுவும் நார்மலான சிம்டம் தான். அடுத்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா போன் வீக்னஸ் வரும். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்மளுக்கு வந்து கை கால்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாயிருது, போனெல்லாம் ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு பெண்களான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போன் வந்து அப்படியே பிஸ்கட் மாதிரி ஆயிடுங்க. அப்படி ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி தான். ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னா, நம்ம ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம், க்ரீம்ஸ் எடுத்துக்கலாம், அண்டு கட்டாயம் கால்சியம் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா மறதி.
ஸோ இந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய மறந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏஜ் ஆகும் ஆக ஆக நம்மளுக்கு வந்து இந்த மறதி வந்து நார்மல் தான். அடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே லூசன் ஆகி ரொம்ப தின்னாயிடும். அதுவும் நம்மளோட இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டெஃபிஷியன்சினால தான் வர்றதுங்க. ஸோ இந்த மெனோபாஸ் சிம்டம்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பார்ட் வந்துட்டு நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்று தான். இந்த மெனோபாஸ் ஏஜில் வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியதாக சாப்பிட்ணும். ஸோ உங்களோட டயட்டில் வந்து மெயினாக நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் ஆயில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிறீங்கன்னா கிரேவியாக எடுத்துக்கலாம், அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்து நான் சொன்ன மாதிரி கால்சியம் டேப்லெட் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிடும். அந்த வீக்னஸ்னால தான் நம்மளுக்கு வந்துட்டு பெயின் எல்லாமே வருது. ஸோ கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கோங்க. அதனோட சேர்ந்து நீங்கள் வாக்கிங்கும் ரெகுலராக போகணும். ஸோ வாக்கிங் வந்து டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் போகும்போது அந்த பேக் பெயின், மசில் ஏக்கு இதெல்லாமே நல்லாவே கம்மியாகும். ஸோ கால்சியம், டயட்டு, அதோடு சேர்த்து எக்ஸசைஸும் நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மெனோபாஸை ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நான் சொன்ன இந்த ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ் வந்துட்டு யாருக்கு வேணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த அபோவ் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, லைக் குப்புன்னு வேர்க்கிறது, இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிறது, ரொம்ப ஸ்வெட் ஆகிறது, இல்லை போன் வீக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் க்ரீம்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சோண்டு க்ரீம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆக ஆக நம்மளோட இந்த சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகி வரும். அடுத்து லாஸ்ட்டாக நான் சொன்னது வந்துட்டு அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். ஸோ அது வந்து ஈஸ்ட்ரோஜன் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பில்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீமில் வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸை வந்து சப்சைட் ஆகலை அப்படின்னா நம்ம இந்த பில்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது கருத்தடை மாத்திரை மாதிரி தான். ஸோ 21 டேப்லெட்ஸ் இருக்கும். அது மந்த்லி ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அண்ட் வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடிக்வேட் ஸ்லீப் அண்ட் பி ஹாப்பி. நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நல்லா தூங்குங்க. ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த மெனோபாஸை ஏற்றுக்கோங்க.